மற்ற கட்சிகள் இப்போ இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவை வந்து தேர்தலில் மே மாதம் வரை வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர்கள். இந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு எதிரான வாக்குகள். இவங்களை ஏற்று தான் தேர்தலில் போட்டிட்டாங்க. அந்த வாக்குகளை பெற்றுவிட்டு அங்கே போய் சேர்ந்து விடுவது வந்து ஒரு நெருடலான ஒரு அரசியல் சூழ்நிலை, மனநிலை. ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணோமா, விஜய் எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணோமா? 90% அதிமுக எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணோம். அதிமுகவை தான் எங்களோட டார்கெட்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். விஜயை 10% தான் நாங்கள் டச் பண்ணோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, திமுகவுக்கும் அதே நிலைமை தான். அதை தான் வந்து ஆர்எஸ் பாரதி நாங்கள் வந்து வேற பாம்பை எதிர்பார்த்து இந்த பாம்பும் உள்ளதுன்னு சொல்கிறாரு. அதே நிலைப்பாடு எங்களுக்கு இல்லைன்னா கூட நாங்கள் இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணி யாரை எதிராக பார்க்கிறதோ அவர்களை தான் நாங்கள் எதிராக பார்த்தோம். அதனால இது வந்து விஜய்க்கு எதிரான வாக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிமுகவுக்கு எதிரான வாக்கை திமுக பகிர்ந்து கொண்டதை விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய வாக்கை திமுகவுக்கு கொடுத்து திமுக வாக்கை பேசவே இல்லையா? விஜய் எடுத்து பேசியிருக்கோம். அவரு ஒரு சில மூமெண்ட்ஸை வந்து நாம கடுமையா விமர்சிச்சிருக்கோம். அவரை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டெப்த்துக்கு போய் கூட வந்து அவர் சனாதனத்தை கொஞ்சம் அடையாளப்படுத்துறாருலாம் சொன்னோம். அதில் மறுக்கவே இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தேர்தல் கழிச்சு தேர்தலுக்கு அப்புறம் அவன் போய் அவர் பிஜேபி கிட்டையோ இல்லை வேற யாருக்கிட்டையோ போய் நின்று இருந்தாருன்னா நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருப்போம். எங்களை வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சியை துவங்கின கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஒரு முடிவெடுக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைக்கு என்ன தயக்கம் இருக்கு? ஒன்றும் தயக்கம் இல்லையே. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. அவர்கள் பாரம்பரியமான ஒரு பார்ட்டியை வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தனிநபர் அரசியல் இல்லை, கூட்டு அரசியல். அந்த அரசியலை வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு தெளிவான முடிவெடுக்கும் பொழுது 2000 வருஷமா அரசியல் அதிகாரத்துக்கு பின்தள்ளப்பட்ட மக்களுக்கு ஒரு வாய்ப்பு அவர்களே வந்து இறங்கி கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தணுமே தவிர திமுகவுக்கு விஜய்க்கு எதிரான வாக்குகளில் வாங்கின திமுகவிடம் இருந்து நாங்கள் வந்து விஜய்க்கு போனோன்ற கமெண்ட் வந்து ரொம்ப சரி. ஒரு திமுக கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு கசப்புணர்வு போய் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் அதிகமான விமர்சனங்களை வைக்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த கூட்டணி அமைவதற்கு திடீர்னு இப்போ அறிவிக்கிறதுக்கு என்னதான் ரீசன்? இந்த கூட்டணி அமைவதற்கு 1 வருடத்துக்கு முன்னாடி விகடன் கூட சேர்ந்து எங்கள் கட்சியில் அப்போது பயணித்த துணை பொதுச் செயலாளர் இப்பொழுதைய அமைச்சர் ராதவ அர்ஜுனா தலைவரையும் விஜயும் சேர்ந்து ஒரு புத்தகம் வெளியிட சொன்னார். அந்த கூட்டத்துக்கு நம்ம போல, அது போனால் திமுக எதிரான ஒரு நெகட்டிவ் கான்செப்ட் போயிடுமோன்னு ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது போல. அதற்கப்புறமா அமைச்சர் ராதவ அர்ஜுனா 2-3 முறை கடுமையாக திமுக எதிர்த்து பேசுகிறார். அப்புறம் விளக்கம் கேட்டு வேறு வழி இல்லாமல் அவரை தற்காலிக நீக்கம் பண்ணோம். நாங்கள் போகணும்னு முடிவு எடுத்திருந்தா, திமுக கூட்டணியை வெறுத்துட்டு வெளியில் போன முடிவு எடுத்திருந்தா எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஒன்று, நாங்கள் வெறும் உறுதிப்படுத்தப்படல. இப்போ வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் ஆதவர்ஜா நூல் வெளியிடும் போது அந்த அந்த வரல. ஆனால் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்தது இல்லை அவர்கிட்ட. இப்போ திமுகவில் என்ன போதாமே இருக்கு? நீங்கள் திமுகவில் இருந்து தாவேக்கா கூட இணைந்து தான் இனிமேல் செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன ஒரு போதாமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி இல்லையா? நாங்கள் ஒன்றுமே போதாமை இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணலையே. அது கிட்டத்தட்ட வந்து 75 ஆண்டு காலம் ஒரு பாரம்பரியமான 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்துட்டோம். இப்போ திடீர்னு அங்கே இணைவதற்கான அந்த முழுமையாக தீவிரமாக இணைந்து செயல்படுவதற்கான காரணம் என்ன? ஒரு தீவிரமாக ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ கூட தெளிவாக சொல்கிறோம், வந்து சனாதன சக்திகளும் சாதிவாத சக்தியும் உள்ளே வந்தால் வெளியில் வந்துடுவோம்னு சொல்கிற ஒரு தைரியம் வேறு எந்த கட்சிக்கு இருக்கு? விஜய் வந்து தடம் மாறினா நாங்கள் வெளியில் வருவோம். திமுக இல்லைன்றதுக்காக நாங்கள் வந்து கட்சியை வந்து நடத்தாமல் போயிடுவோமா? கட்சி நடத்துவோம். இது நேற்று நீங்கள் பார்த்த கூட்டத்துக்கான சாட்சியாக தான். கட்சி நடத்துவோம். எங்கள் கொள்கைக்கு எதிராக எந்த கூட்டணி போனாலும் அந்த கூட்டணி வெளியே வருவோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுமோ அந்த வாய்ப்பை நாங்கள் விழுக்க மாட்டோம். எங்கள் கட்சியினுடைய முடிவு அது, எங்கள் கட்சியினுடைய தொண்டருடைய முடிவு அது. தலைவர் மட்டுமே தீர்மானிக்க முடியாது. தலைவருக்கு வந்து போகிறதில் படத்தயக்கம் இருந்தது. காரணம் வந்து அவர் வந்து திராவிட கொள்கையை உள்வாங்கினவர். பெரியார், அண்ணா, அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். டக்குன்னு தடமாறி ஒருத்தர்கிட்ட போக முடியாது. ஆகவே அவர் பல வழிகள் யோசித்தார். ஆனாலும் எங்கள் கட்சியில வந்து தலைவருக்கு தான் பவர் இல்லை, தொண்டர்களுக்கு தான் பவர். தொண்டர்கள் இப்போ தாவேக்கா கூட போதா விரும்புறாங்களா? திமுக கூட்டணியை விட தாவேக்கா கூட்டணியில் இருக்கதான் நல்லதுன்னு விரும்புறாங்களா தொண்டர்கள்? தாவேன கூட்டணி அரசியல் நீங்க வந்து அமைச்சரவைக்கு போகணும்னு சொல்லி தொண்டர்கள் சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகள் தான் அரசியல் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது, அதிகாரத்தை சுவைக்காம இருக்கிறது,
இந்த அதிகாரம் பரவலாக்கப்படணும், ஒரு அமைச்சர் வர்றதன் மூலமா வந்து அதான் பெரும்பாலான விசிக தொண்டர்களோட விருப்பமா அதுதான் விருப்பம், அப்படிதான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று வந்து கூட்டணி அப்படின்னு தலைவர் அறிவிக்கிறாங்க. அது தலைவருடைய விருப்பம் இருந்தா கூட அதை எந்த நேரமும் அவர் செயல்படுத்த மாட்டார். சில நேரங்கள் வச்சுக்கிட்டு தொண்டருடைய அடிப்படை ஒரு அவங்களுடைய கோரிக்கையை தான் அவர் முன்மொழி